time, the phosphorus wants to relieve the strain from its molecule. Therefore, instantaneously it will try to react. That is, the angle of this P angle is equal to 60 degree in the white phosphorus. So each phosphorus atom, you can see it is connected to 3 phosphorus. Each of them is connected to 3 phosphorus. So therefore, on exposure to light, it exists as tetraatomic molecule. So white phosphorus, when you expose this to light, it will turn into yellow phosphorus. It will turn into yellow phosphorus. Therefore, sometimes it's also called as yellow phosphorus depending upon the state. நம்ம லைட்டில் வைக்கிறோமா இல்லை டார்க்கில் வைக்கிறோமா அப்படின்றத வச்சு பொறுத்து இருக்குது. ஸோ லேபரட்டரியில் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட we always store it under the water. So because it is more reactive-ஆக இருக்கிறதுனால ஸோ மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் இதெல்லாம் you will not be able to remember everything. Since it is highly ஃபிசிக்கல் ஸ்டேட்லாம் பண்ணுறோம், இது எல்லாமே சாலிட். இது நைட்ரஜன் மட்டும்தான் கேஸு. NPOS and Bயில் மிச்சம் எல்லாமே சாலிடாக இருக்கும். அது ஒரு மாதிரி கார்லிக் ஆர்டர் மாதிரி இருக்கும். நீங்கள் லேபில் இஃப் யூ கோ டு லேப் யூ கேன் ஃபாஸ்பரஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸுன்றதுனால they may not give you. But if you get the opportunity to see that, you will be able to see the color of the substance. And மற்றபடி நீ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். So people who are working in the phosphorus isolate பண்ணுற இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு they develop a disease. And that disease it cause நான் ரொம்ப பாய்சனஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, it creates a type of disease called as fuzzy jaw. அந்த ஜா போன் இருக்கு இல்லையா, ஜா போன் டீகே ஆகிடும். அந்த போன் டீகே ஆகி அவங்களுக்கு வாயே ஒரு மாதிரி ஆகிடும். வாய் ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அவங்களுக்கு பேச முடியாதபடிக்கு, மெல்ல முடியாதபடிக்கு ஒரு மாதிரி they will have some problem with that. So fuzzy jaw சொல்லிட்டு they will get a disease. மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்லாம் பிகாஸ் ஆஃப் வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால மெல்டிங் பாயிண்ட்லாம் யூஸ்வலாக ஜென்ரலாக கம்மியாக இருக்கும். பாய்லிங் பாயிண்ட் எல்லாமே வில் ஹேவ் வெரி பெஸ்ட். ஸோ ஜஸ்ட் நீ தெரிஞ்சுட்டேன்னா போகிறோம். அது வேறு எதுவும் பெரிய இம்பார்ட்டண்ட்டாக அதில் எதுவும் கேட்க மாட்டாங்க. ரியாக்டிவிட்டி பற்றி தான் மெயினாக கொஷின் வரும். அண்ட் இட் இஸ் ஜென்ரலி இன்சால்யூபிள் இன் வாட்டர். அண்ட் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் மட்டும்தான் இந்த இது டிசால்வ் ஆகும். ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் solubility will be only in organic solvents like CS2, diethyl ether, alcohol. இந்த மாதிரியான ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் தான் அது சால்யூபிளாக இருக்கும். அது ஸோ ஸ்டெபிலிட்டி நான் முன்னாலே சொன்ன மாதிரி P4 மாலிகூல்ஸில் ஜென்ரலி தே ஆர் ஸ்டேபிள். எல்லா ஜென்ரல் phosphorus as such it is stable because it exists as phosphorus powder. Among the allotropes of phosphorus la pathomna, white phosphorus is more reactive because of the angular strain. Sometimes idu when we romba high temperature ku நம்ம ஹீட் பண்ணோம் அப்படினு சொன்னா, suppose up to 1000 kelvin க்கு ஹீட் பண்றோம் அப்படினு சொன்னா, அப்போ it will break down into diatomic molecule. இது break down ஆகும். When you heat more than 1000 degree க்கு போடும்போது it forms diatomic molecule வரும். Now chemical properties பார்த்தோம்னா, if you look at the chemical properties நான் என்னென்ன ரியாக்ஷன், எல்லாம் ரியாக்ஷன் தான் இருக்கும். ஸோ if you take P4 plus O2, நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பாக்ஸில் போட்டு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் பாக்ஸில் P4O, P4O2, P4O3 அந்த மாதிரி P4O10 வரைக்கும் போட்டிங்க இல்லையா, அதில் எல்லா ஆக்சைடும் ஸ்டேபிளாக இருக்காது. 2 ஆக்சைடு மட்டும்தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். The 2 oxides that are most stable is the phosphorus trioxide and phosphorus pentoxide. மற்றதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்காது. They are all highly unstable and they generally do not form under normal circumstances. So இப்போ P4 plus O2 போட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், you will get phosphorus pentoxide. So P2O5 டைமர் தான் P4O10. அதே மாதிரி இதோட டைமர் தான் P4O6. So 2 molecules of this will become like this. So இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் எப்படி போடுறதுன்னு. ஓகே, ஸோ இது நார்மல் டெம்பரேச்சர், தட் இஸ் ஒரு 300 டிகிரி கெல்வினில் வச்சேனாலே, அதாவது 300 டிகிரி கெல்வின்னா எவ்வளோ உனக்கு 25 டிகிரிஸ்லேயே 27 டிகிரிஸ்லேயே ஸோ இட் இஸ் ஜஸ்ட் பிலோ த ரூம் டெம்பரேச்சர். ஸோ இட் வில் நார்மலாக நம்ம ஊர் டெம்பரேச்சர் எடுத்து இது வெளில வச்சோம்னாலே இது நெருப்பு பிடிச்சிக்கும். அது அதனால தான் சில ஆன்டிசோஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க,
phosphorus tablets எல்லாம் வந்து you will get it in the market. So அது என்ன பண்ணுவோம், அந்த phosphorus tablets எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நைட்டு வந்து நல்லா டெம்பரேச்சர் சில்லுன்னு இருக்கும்போது ஏதாவது இந்த சினிமாலெலாம் காட்டுவாங்க, இந்த ஸ்லம்மில் வந்து கூரையெல்லாம் நெருப்பு பிடிக்க வைக்கிறத காட்டுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த phosphorus tablets வந்து அதில் போட்டுட்டு போயிடுவாங்க. அது காலையில் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது பார்த்தோன்னா ஒரு 10 மணி 11 மணிக்கு திடீர்னு பார்த்தோன்னா சடன்லி அந்த கூரையெல்லாம் நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த நிறைய மூவிஸ்லாம் காட்டுற மாதிரி அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற கூரையெல்லாம் நெருப்பு பிடிச்சிட்டு அந்த இடத்துல. ஸோ தட் வாஸ் ஜென்ரலி டன் யூஸிங் திஸ் phosphorus tablets. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் இதில் பண்ணுவது. ஸோ இது எரியும் போது பார்த்தோன்னா இது ஒரு மாதிரி நல்லா க்ரீனிஷ் எல்லோ ஃப்ளேமோடு எரியும். ஸோ நம்ம இது கேரக்டரிஸ்டிக். இது உங்களுக்கு ஃபாஸ்பரஸ் சால்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஃபாஸ்பேட் சால்ட்டு தான் உனக்கு வரும். ஸோ ஃபாஸ்பேட் சால்ட் இருக்கிறதுனால இது உனக்கு அவ்வளோவா இந்த ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா சம்டைம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த க்ரீனிஷ் எல்லோ வந்து இட் இஸ் ஈவன் விசிபிள் இன் த டார்க். அந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்கும். இந்த ப்ரிடேட்டர்னு ஒரு மூவி வந்தது, அதில் நீ பார்த்துருந்தேன்னா தெரியும். அந்த ப்ரிடேட்டர்னுடைய பாடியிலேருந்து கொட்டுறது வந்து தே வில் ஷோ இட் அஸ் ஒரு மாதிரி இட் வில் க்ளோ இன் த டார்க் ஆல்சோ. தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் கெமிலூமினசன்ஸ். அதாவது some chemical compounds have got the ability to glow in the dark. ஸோ சில இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வந்து பளிச்சுன்னு தெரியும். அது நைட்டில் தான் அதோட தெரியும். அதுக்கு பேர் பயோலூமினசன்ஸ்னு பேர். ஸோ தே செக்ரீட் அன் என்சைம் கால்ட் அஸ் லூசிஃபெரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் அதை செக்ரீட் பண்ணும். அந்த லூசிஃபெரேஸ்ன்றது வந்து இட் வில் ப்ரொடியூஸ் அ காம்பவுண்ட் கால்ட் அஸ் லூசிஃபெரின்ற காம்பவுண்ட் வரும். இந்த காம்பவுண்ட் வந்து தே க்ளோ இன் த டார்க். So they glow in the dark. This is called as bioluminescence. And this is chemiluminescence. So ability of the substance to glow in the dark. சில சமயம் இந்த வாட்சஸ்லாம் நம்ம பழைய கொஞ்சம் லோ குவாலிட்டி வாட்சஸ்லாம் பார்த்தோன்னா ரேடியம்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதெல்லாம் ரேடியம் கிடையாது. இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் போடும்போது நைட்டில் இருட்டில் கூட அதோட லைட்டெல்லாம் உனக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் அது. ஸோ those type of substances which glow in the dark, they have a property called as chemiluminescence. So that is the then reaction with the halogens. So if you take any phosphorus and you treat it with halogens, again it forms +3 +5 oxidation state இருக்கிறதுனால என்ன ஃபார்ம் பண்ணும், அது PCl3 ஃபார்ம் பண்ணும் and it will form PCl5. So it will form only +3 +5 oxidation state form பண்ணும். So you will have you can balance this. So P4 plus 4 P போட்டோன்னா 12 வந்ததுன்னா 6 வரும். அதே மாதிரி இங்கே 4 போட்டோன்னா 20 வந்ததுன்னா இங்கே 10 வரும். So PCl5 will be the common products. Out of these things you know very well that stability of the halides ன்னு பார்த்தோன்னா எப்படி இருக்கும், NCl3லேருந்து ஆரம்பித்து NPOS and B நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி NPOS and B. So the stability of the pentahalides and the stability of NPOS and B. So you will have this NCl5, this doesn't form, PCl5, PCl3 and BACl5. So we know that +5 stability decreases down the group, +3 stability increases down the group. Therefore we have seen that PCl5 will be less stable. Therefore given a chance PCl5 வந்து it will break down to form PCl3 plus Cl2. Therefore this will act as a chlorinating agent நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். and structure of this compound நம்மளுக்கு தெரியும், chemical bondingல நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் 5 இது இருக்கிறதுனால அதை ஷார்ட்கட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5. ஸோ யூ ட்ரா 5 electrons like this and then you put எவ்வளோ ஆட்டம்ஸ் அதில் பைண்ட் ஆகிருக்கோ அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வரைஞ்சிட்டோம்னா வரிசையாக போட்டுன்னு வரணும். ஒரு S 3 P ஒரு D போட்டேன்னா ஹைபிரிடைசேஷன் வில் பி sp3dன்னு வரும். sp3dன்னு வந்ததுன்னு சொன்னால் என்ன வரும், ட்ரைகோனல் பைபிரமிடல். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் பாஸ்பரஸ் இயர் குளோரின். ஸோ ட்ரைகோனல் பைபிரமிடலில் வரும். அதில் வந்து
axial bonds will be longer than the equatorial bonds. Axial bond will be longer. அது ஏன் லாங்கராக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு குளோரின்லேயும் வந்து 3 லோன் பேர் இருக்குது. ஈச் குளோரின் ஆட்டம் will be you will have 3 lone pairs of electrons. அண்ட் வெஸ்பர் தியரியினுடைய பாஸ்டுலேட்ஸ் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. அதோட பாஸ்டுலேட் என்ன சொல்கிறது? there will be a repulsion between the compound. இந்த ட்ரைகோனல் பிளேனாரில் பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி இருக்கும். ஸோ இந்த 120 டிகிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்? இந்த ரெண்டு குளோரினும் வந்து they are sufficiently far away from each other. therefore இதனுடைய லோன் பேர் வந்து ஒன்று ரொம்ப ரிப்பல் பண்ணாது. whereas இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் ஆக்சியல் பாண்டில் இருக்கிற குளோரினோ ஈக்குவட்டோரியல் பாண்டில் இருக்கிற குளோரினுடைய ஆங்கிள் பார்த்தேன்னு சொன்னோன்னா 90 டிகிரி உனக்கு வந்துடும் அது. ஸோ 90 டிகிரி இருக்கும்போது கொஞ்சம் ரிப்பல்ஷன் இருக்கும். you will have a repulsion here. so due to this repulsion, that is due to this electronic repulsion between these two, there will be a strong electron repulsion இருக்கும் இந்த இடத்துல. அந்த repulsion இருக்கிறதுனால என்ன ஆகும்? this chlorine will try to move away from this. இந்த மாதிரி மேலே it will try to push away from this so that to avoid the repulsion, to avoid this lone pair repulsion avoid பண்ணுறதுக்கு இது போகும். அதனால axial bond வந்து பெருசாக இருக்கும். and we know that whenever any bond is longer, the longer the bond enthalpy அதுக்கு கம்மி ஆகிடும். therefore if you look at the bond enthalpy of axial bond for PCl5, ரெண்டு ஆக்சியல் பாண்ட் இருக்கு இல்லையா? மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ரெண்டு ஆக்சியல் பாண்ட் இருக்கிறதுனால bond enthalpy of the axial bond of PCl5 is decrease due to increase in bond length. therefore அது என்ன ஆகிடும்? அது ஈஸியாக உடஞ்சி போயிடும் அது. therefore PCl5 இருக்கிற அந்த ரெண்டு ஆக்சியல் பாண்டு ஈஸியாக உடஞ்சி போய் PCl3 ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கொஷின் வந்து காமனாக கேட்பாங்க. PCl3 and PCl5 பொறுத்த வரைக்கும் you will get this question quite often. okay, so this is the reaction with the halogens that it forms trihalides and pentahalides. அதே மாதிரி if you react it with இது எல்லாத்துலேயுமே வந்து நான் சொன்ன மாதிரி they will ask you to predict the products. நான் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறோன்னா நல்லா பார்த்துக்கோ. இது எல்லாமே ஒயிட் பாஸ்பரஸ் தான் ரியாக்ட் ஆகும். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்குலர் ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால the molecule P4 molecule white phosphorus will try to remove the angular strain. அப்போது அந்த ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி அது ரியாக்ட் ஆகி அந்த அந்த ஆங்குலர் ஸ்ட்ரெயினை வந்து அது ரிமூவ் பண்ணுவாங்க. ஆக்சைடு மாதிரியே சல்ஃபைடு ஃபார்ம் ஆகும். பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா? பாக்ஸில் வந்து P4O2லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் வந்து you will have a host of sulphides வரும். P2S3, P2S5, P4S7. ஸோ இந்த மாதிரி you will get lot of sulphides. phosphorus sulphides வரும். ஸோ இந்த phosphorus sulphides வந்து எந்த சல்ஃபைடு ஃபார்ம் ஆகுன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம இதை எவ்வளோ ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து you will get different sulphides, different combination of sulphides. So நார்மலாக வந்து you will have, so if you take 8 P4 and 3 S8 எடுத்துட்டேன்னு சொன்னால் you will get 8 P4 S3 உனக்கு கிடைக்கும். So you will get 8 P4 S3. So this is the most stable sulphide. Out of all the sulphides of the phosphorus, P4S3 is the most stable sulphide. இதுதான் வந்து நம்ம மேட்ச் ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுவோம். மேட்ச் ஸ்டிக்கில் பார்த்தோன்னா மேட்ச் பாக்ஸில் வந்து சைடில் வந்து ஒரு கெமிக்கல் கோட் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, ப்ரௌன் கலரில் ஒரு இது போட்டிருப்பாங்க. அதில் வந்து இந்த இது போட்டிருப்பாங்க P4S3 ப்ளஸ் KClO3 போட்டு அதுக்கப்புறமா க்ளூ மாதிரி ஒன்று போட்டு அந்த மூணுத்தையும் பேஸ்ட் மாதிரி பண்ணி சைடில் வந்து அதை ஒரு மாதிரி சாண்ட் பேப்பர் அந்த மாதிரி ஒரு ரஃப்பான பேப்பரில் வச்சு அதை ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ when the reaction between P4S3 and KClO3 இது ரெண்டுத்தையும் நம்ம ஃப்ரிக்ஷன் கொடுக்கும்போது when you give friction இது இக்னைட் ஆகிடும். அது when you give friction இது இக்னைட் ஆகும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் பாஸ்பரஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிற ஈஸிலி கேச்சஸ் ஃபயர் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த ஹீட் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கு வந்து இட் வில் காஸ் ஃப்ளேம். மேட்ச் ஸ்டிக்கில் வந்து இட் வில் காஸ் ஃப்ளேம் டக்குன்னு நமக்கு பிடிக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம தீபாவளி அன்றைக்கி பார்த்தோன்னா விதவிதமான மேட்ச் ஸ்டிக்கெல்லாம் பண்ணுவாங்க, வேறு கலரில் வர மாதிரி. ஸோ தே டேக் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ
இது வந்து சைடில் கோட் பண்ணுற மேட்ச் பாக்ஸோட சைடில் கோட் பண்ணுற இது நெருப்பு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த இது தேவைப்படும். நம்ம அந்த மேட்ச் ஸ்டிக்கில் வந்து எந்த சால்ட்டு வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அந்த சால்ட்டோட கலர் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால தான் நம்ம தீபாவளி அன்றைக்கி பார்த்தோம்னா விதவிதமான கலரில் மேட்ச் பாக்ஸ்லாம் நம்ம கொளுத்துவோம். பச்சை கலரு, மஜந்தா கலரு, ரெட்டு கலரு, ப்ளூ கலருன்னு சொல்லிட்டு விதவிதமாக கொளுத்துவோம். அது எல்லாமே தே ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் த ஃப்ளேம் டெஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சால்ட்ஸ் ஆஃப் different group metals. Okay, so that is about the sulphides. அடுத்தது பார்த்தோன்னா it also reacts with the metals கூட react ஆகும். So you take phosphorus which is reacted with the metals, they form phosphides. phosphorus ஓட ஃபார்முலா என்ன? வேலன்சி வந்து 3, சோடியம்க்கு 1. So you should remember the ஃபார்முலா வச்சுன்னா கரெக்டாக நீ போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் உனக்கு நான் சொன்ன மாதிரி ஈக்குவேஷனோட ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் கேட்பாங்க. சோடியம் ஃபாஸ்பைடு, நைட்ரேட் வந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், அது யாராவது போட்டிங்களான்னு தெரியல. டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 gram ஆஃப் நைட்ரைட் அயான். யாராவது போட்டிருந்தீங்களா அதை? டிட் எனி ஆஃப் யூ ஒர்க் அவுட் தட்? டு ஹேவ் எனி ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மெட்டலோ நான் மெட்டலோ, யூஸ்வலாக நான் மெட்டல் தான் நம்ம எடுத்துப்போம். அதில் வரும்போது இட் வில் ட்ரை டு அண்டர்கோ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு மைனஸில் ஒரு ப்ராடக்ட் வரணும், ப்ளஸில் ஒரு ப்ராடக்ட் உனக்கு வரணும், டோட்டல் வந்து உனக்கு 0 வரணும் இங்கே. ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகணும் உனக்கு? ஸோ மைனஸில் வரணும் அப்படின்னா திஸ் வில் பிகம் +3 வரும். இப்போது தென் யூ ஹேவ் H3PO2. H3PO2ல -4 +3 +1 வரும். So you will have one higher oxidation state and one lower oxidation state compound வரும். So disproportionationல வரும்போது என்ன மாதிரியான compound form பண்ணணுன்றது you should remember that இதில் வந்து nitrogen, this is more electronegative. இந்த ஹைட்ரேட்ஸில் ஜென்ரலாக இது ஒரு மிஸ்டேக் ஆகிடும். this will have -3, this will become +3, -3 வந்துடும். ஸோ இந்த இதில் பார்த்தோன்னா டிஸ்ப்ரப்போர்ஷனேஷனில் ஒன்று வந்து -3க்கு வந்துடும், இன்னொன்று வந்து +1க்கு வரும். ஸோ யூ வில் ஹேவ் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அது மூவ் ஆகிறதுனால யூ வில் ஹேவ் திஸ் டைப் ஆஃப் காம்பவுண்ட். அதுக்கப்புறமா நம்ம ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இப்போ ஃபாஸ்பரஸ் வந்து ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? therefore it will act as a reducing agent. So இந்த ஃபஸ்ட் ரியாக்ஷனில் வந்து we saw that phosphorus undergo very good oxidation நடக்கிறதுனால this will act as a reducing agent, very good reducing agent. So it acts as a strong reducing agent. So அதனால என்ன ஆகும்? அது எந்தெந்த காம்பவுண்டு கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், if you take P4 + HNO3, identify the reaction by looking at the reagent. ஸோ இது பார்த்தோன்னா இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இது பார்த்தா இது ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? பாஸ்பரஸ் வந்து இப்போ எது ரெடியூஸ் பண்ண சொன்னால் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். திஸ் இஸ் எ வெரி ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றதுனால என்ன பண்ணும்? இது வந்து இதை ரெடியூஸ் பண்ணிவிடும். ஸோ +5ல் இருக்கிறத ரெடியூஸ் பண்ணால் இட் வில் பிகம் +4க்கு வந்துடும். தட் இஸ் NO2 வந்துடும். இந்த ப்ராசஸ் இது வந்து 0லேருந்து 5க்கு வந்துடும். 0லேருந்து 5க்கு வந்துடும். அஃப்கோர்ஸ் யூ வில் ஹேவ் H இருக்கிறதுனால வாட்டரும் உனக்கு வெளியில் வரதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஐடென்டிஃபை. நீ வந்து இந்த இடத்துல அந்த ரியாக்ஷனில் வந்து நம்ம நைட்ரிக் ஆசிட் ரியாக்ஷனில் பார்த்தோம் இல்லையா? அதே ரியாக்ஷன் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட் ஹியர். ஸோ திருப்பி நம்ம நெக்ஸ்ட் குரூப்பில் பார்க்க போகிறோம். சல்ஃபியூரிக் ஆசிட், ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஸோ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், திஸ் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன்னா இது மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இட் கேன் ஆக்ட் ஒன்லி ஆஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். therefore this will oxidize this. அப்போது +6ல் இருந்ததுன்னு சொன்னால் +4க்கு வந்துடும். decrease in the oxidation state is called as reduction. therefore +6ல் இருந்து இது this will come down to +4. then the byproduct will be the same. இது வந்து இந்த ப்ராசஸ் பாஸ்பரஸ் வந்து +5 ஸ்டேட்டுக்கு வந்துடும். plus water will get the water. so redox reaction balancing நான் வந்து என்னோட வீடியோ போய் பார்க்க சொல்லியிருந்தேன். if any of you have got any difficulty, please do let me know. நான் உங்களுக்கு அது ஒரு கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி அதை ரெடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறேன். 11th படித்தது தான் அது. I will give a quick recap of those reactions. Okay, so that is the reactions properties of white phosphorus. So red phosphorus வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரெட் பாஸ்பரஸ்
இது எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் டெஸ்ட்டில் வந்து சும்மா 1 or 1 மார்க் தான் ஏதாவது கொஷின் வரும் உனக்கு. ஸோ ஒயிட் பாஸ்பரஸை வந்து இஃப் யூ ஹீட் இட், ஒயிட் பாஸ்பரஸை when we heat பண்ணோம்னா you will get red phosphorus. இது ரெண்டுமே வந்து சாலிடாக தான் இருக்கும். ஸோ you will have red phosphorus இருக்கும். ஸோ ஒயிட் பாஸ்பரஸ்னுடைய ஆங்கிள் வந்து 60 டிகிரியில் வந்ததுன்னு பார்த்தோம். ஸோ இதுலேயும் வந்து this P4 also will exist as a tetrahedral இருக்கும். They are joined by covalent bonds and இந்த மாதிரி வந்து you will have ஒரு polymeric structure உனக்கு வரும். ஸோ இந்த மாதிரி you will have phosphorus இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு பாண்ட் நடுவில் எப்படி இருக்கும். and the fifth bond for each phosphorus will be like this. அதில் வந்து ஒயிட் பாஸ்பரஸில் ஃபிஃப்த் பாண்டு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால அதில் நான் ஒரு பாஸ்பரஸ்க்கு 4 பாண்டு வந்துடுறது. therefore அப்போ அங்கே sp3 ஹைப்ரிடைசேஷன் உனக்கு வந்துடுறது. அது whereas இங்கே வந்து ஈச் பாஸ்பரஸ் இங்கேயும் வந்து 3 பாஸ்பரஸ் கூட இங்கே கம்பைன் ஆகுது உனக்கு. அண்ட் ஆல் திஸ் will exist as like இந்த மாதிரி ஒரு பாலிமரிக் ஸ்ட்ரக்சர் உனக்கு ஃபார்ம் ஆகும். So you will have the polymeric structure that is getting formed like this in the case of red phosphorus. So இந்த மாதிரி அது இருக்கும். It will form a tetrahedral இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்டே போகும் அது. So this is the difference between structure of white phosphorus and red phosphorus. ரொம்ப ரேராக இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூலில் கேட்பாங்க. ஒயிட் பாஸ்பரஸ் அளவுக்கு ரெட் பாஸ்பரஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரியாக்ட் ஆகாது. ஒயிட் பாஸ்பரஸ் இஸ் மோர் ரியாக்டிவ் therefore. பட் உனக்கு ஜென்ரலாக எப்படி வெறுமனே பாஸ்பரஸ் கூட ரியாக்ஷன் தான் அவங்க கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற டீச்சர்ஸ், ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ஒயிட் பாஸ்பரஸ் ரெட் பாஸ்பரஸ்னு மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. அதர்வைஸ் ஜென்ரலாக இப்படி தான் உனக்கு வரும். ஸோ நீ நார்மலாக இந்த மாதிரி எழுதிடலாம். P2O5 ஆர் P4O10 அந்த மாதிரி எழுதலாம். எல்லா ரியாக்ஷன்ஸும் இட் வில் பி தி சேம். ஸோ P4 + Cl3 PCl3 ஃபார்ம் ஆகிடும். sulphides, chlorides, halides எல்லாமே phosphides எல்லாமே வந்து சேம் ஆஸ் ஒயிட் பாஸ்பரஸில் உனக்கு வரும். black phosphorus வந்து அதே மாதிரி தான். black phosphorus வந்து when you red phosphorus வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் when you heat the red phosphorus ஒரு மாதிரி when you heat the red phosphorus you get the black phosphorus. So these are at different temperatures you get this. So white phosphorus டைரெக்டாக ஹீட் பண்ணாலும் sometimes at a different high temperature and pressure பண்ணாலும் உனக்கு வரும். So you take any white phosphorus அதை ரொம்ப high temperatureல ஹீட் பண்ணாலும் you will get so this is alpha black phosphorus. white phosphorus எடுத்து ஹீட் பண்ணோம்னா we get beta black phosphorus. பீட்டா பிளாக் பாஸ்பரஸ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் சும்மா இன்ட்ரெஸ்டாக தான், இந்த ஃபேக்சுவல் கொஷின்ஸ் இதை நீ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுட்டே தான் போகிறோம். இது வந்து ஒரு மாதிரி லேயர்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். கிராஃபைட்டு மாதிரி லேயர்டு ஸ்ட்ரக்சரில் உனக்கு இருக்கும். தட் இஸ் இந்த மாதிரி பி ஹெக்ஸாகோனல். இப்போ கிராஃபைட்டில் வந்து உனக்கு லேயர் வருது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு இப்படி வரும் அது. ஸோ திஸ் வில் ட்ரை டு ஃபார்ம் லைக் திஸ் பென்சீன் ரிங் மாதிரி. நீ இதை அப்படியே போட்டுகிட்டே போகணும். இந்த மாதிரி வந்து உனக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் அதில். ஸோ இந்த இடத்துல இந்த பிபிபி ஆங்கிள் பார்த்துன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 99 டிகிரிஸ் இதில் வரும். அது பிபி ஆங்கிள் வந்து இதுலேயும் பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால, லேயர்டு ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால இது வந்து அவ்வளோவா ரியாக்ட் இருக்காது. ஸோ கிராஃபைட் மாதிரி இட் இஸ் அ ஃபேர்லி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் இட் இஸ் thermodynamically most stable form of the phosphorus out of the 3 form, red, black and white. Okay, so next one. Hello sir, யாராவது எதாவது கேட்குறீங்களா? சொல்லு. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸில் ஃபாஸ்ஃபைன் படிப்போம். ஃபாஸ்ஃபைன், ஃபாஸ்பரஸ் ஹாலைட்ஸ் அண்ட் ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் 3 டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் படிப்போம். ஃபாஸ்ஃபைன் ப்ரிப்பரேஷன் நம்ம முன்னால் ஒரு இதில் பார்த்தோம். தட் இஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபாஸ்ஃபைன். NH3 போட்டால் அமோனியா, ஃபாஸ்ஃபைன்
stilbene, bismuthine, arsenine அப்படின்னு I9 வரும் உனக்கு. So we call this as hydrogen phosphide. Hydrogen phosphide. So this is not a hydride, this is a phosphide. Phosphide ன்னு சொன்னா என்ன வந்துரும், இதுக்கு வந்து -3 வந்துரும். ஃபாஸ்பைடுக்கு வந்து -3 வந்துடும் உனக்கு. நைட்ரைடுக்கு வந்து -3 வர மாதிரி ஃபாஸ்பைடுக்கு வந்துடும். ஸோ நம்ம பேரை வச்சு தான் நம்ம அதோட ஆக்சிடேஷன் நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரிப்பரேஷன்னு நம்ம சொல்லுவோம். பட் ப்ரிப்பரேஷன்னு உனக்கு கேட்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு ப்ரிடிக்ட் பண்ண சொல்லுவாங்க உனக்கு. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் கேட்பாங்க. பி பிளாக்ல கேட்கும்போது இது மாதிரி வரும் அது. ஸோ இதில் போட்டால் என்ன வரும் உனக்கு, நீ நார்மலாக 2 மெத்தடில் அப்ரோச் பண்ணலாம் ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று LOS HOS வச்சு பண்ணலாம், இல்லை பாண்ட் லென்த் வச்சு பண்ணலாம், இல்லை ப்ளஸ் மைனஸ் வச்சு பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும், ப்ளஸ் வந்து இதுக்கு போகும், மைனஸ் வந்து இதுக்கு போகும். அந்த மாதிரி வச்சு கூட பண்ணலாம் இது. ஸோ யூ கேன் ரிமெம்பர் லைக் திஸ். ஸோ யூ வில் ஹேவ் கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் PuHU சேர்ந்ததுன்னு சொன்னால் PH3 ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி யூ கேன் ஈவன் இஃப் யூ ரியாக்டட் வித் வாட்டர் பதிலாக ஆசிட் போட்டதுனாலும் உனக்கு அதே தான் வரும், Ca3P2. If you reacted with acid, same logic you can apply. This is plus, this is minus, this is plus, this is minus. So again plus will combine with minus, minus will combine with plus. So you will have CaCl2 plus PH3. So இது எல்லாமே வந்து predict the product கேட்டகரியில் தான் உனக்கு கொண்டு வரணும் நீ இதை. அதே மாதிரி அலுமினியம் பாஸ்பேட் ரெண்டுமே வேலன்சி 3 அதனால் ALPன்னு வரும். ALPயில் வந்து when you add வாட்டரை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம், OH minus H plus. ஸோ இது ப்ளஸ், இது மைனஸு, ப்ளஸ் வில் கோ வித் மைனஸ் வில் கோ வித் ப்ளஸ். ஸோ ப்ராடக்ட் உனக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். PuHU சேர்ந்ததுன்னா PH3 ஃபார்ம் ஆகும். ALO OH சேர்ந்ததுன்னு சொன்னால் ALOH3 ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரியாக்ட் வித் யூ ரிமெம்பர் தி ப்ராடக்ட். அதே மாதிரி when you இதே ஒரு இன்னொரு ஈக்குவேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ H3PO3 இருக்குது. இதை எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ப்ராடக்ட் என்னென்னு கேட்டால் என்ன பண்ணணும், இப்போ இது ஒரே ஒரு காம்பவுண்டு கொடுத்தாங்கன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம பார்க்கணும். +6 +3 இருக்குது. ஸோ பாஸ்பரஸ் வந்து +3 இருந்தால் என்ன அர்த்தம், அது வந்து LOSும் கிடையாது, LOS HOS ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இல்லாமல் லோயஸ்ட்டாகவும் இல்லாமல் நடுவில் இருக்காது. நடுவில் இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இட் வில் அண்டர்கோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அர்த்தம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, எனி காம்பவுண்ட் எனி எலமெண்ட் இன் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இதால் எலக்ட்ரானை லூஸ் பண்ண முடியாது, கெயின் தான் பண்ண முடியும். therefore it will act as an oxidizing agent. Any element in the lowest oxidation state பண்ணால் it can lose electrons, therefore it will act as a reducing agent. Any element in between these two இருந்ததுன்னு சொன்னால் it can act as both. ஸோ இப்போ பாஸ்பரஸில் வந்து 5 எலக்ட்ரான் இருக்குது, 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிறதுனால you have 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் and 5 valence electron இருக்காது. it can lose 5 electrons to become +5 oxidation state, or it can gain 3 electrons to attain octet state. அப்போ வந்து இதில் வந்து அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும், கெயின் பண்ணிட்டுன்னு சொன்னால் you will have -3 to -3 வரும். ஸோ this is the lowest oxidation state, this is the highest oxidation state. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாவது ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வந்து it will undergo disproportionation. So that is the clue. எப்போ ஒரு எலமெண்ட் வந்து ஹையஸ்ட்டாகவும் இல்லாமல் லோயஸ்ட்டாகவும் இல்லாமல் நடுவில் இருக்கிற ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா அப்போ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷனில் போகும். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் சொன்னால் என்ன அர்த்தம், ஜென்ரலாக மைனஸில் ஒன்று வரும், ப்ளஸில் ஒன்று வரும். மைனஸ்னால் நம்மளுக்கு பாஸ்பரஸில் மைனஸில் தெரிஞ்ச காம்பவுண்ட் வந்து ஃபாஸ்பைடு இருக்குது. திஸ் இஸ் அ கேஸ். ஸோ -3 இங்கே வந்துடும். ப்ளஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் உனக்கு. ஸோ யூ வில் ஹவ் H3PO4. ஸோ -8 +3 +5. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு தான் நீ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட் கேட்டகரியில் தான் உனக்கு வரும் அது. ஸோ யூ ஹவ் டு ரிமெம்பர் அந்த ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதை நீ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஃப் யூ டேக் சே ஃபாஸ்பரஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன். பாஸ்பரஸ் ப்ளஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, இதோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்பாங்க. அப்போ என்ன, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், இது PCl3னா இதுக்கு -3, அப்போ +3 இருக்குது. +3னா என்ன அர்த்தம்,
reducing agent na appo phosphorus oda oxidation number enna varanum -+3 விட கம்மியா வரணும். கம்மியா வருதுன்னு சொல்லும்போது you will have this hydride donate பண்ணணும். This is a hydride donor. Lithium aluminum hydride is a hydride donor. So plus minus ன்னு பார்த்தனா this is plus, this is minus. So this is plus, this is minus. So இது வந்து இது கூட கம்பைன் ஆகும், இது கூட கம்பைன் ஆகும். கம்பைன் ஆச்சுன்னு சொன்னா you will have LiCl and aluminum இருக்கிறதுனால you will have AlCl3 ஃபார்ம் ஆகும். So this is how you remember the அதே மாதிரி இப்போ சப்போஸ் இதை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கொடுக்காம வெறும் லித்தியம் ஹைட்ரைடுன்னு கொடுத்தாலும் அதே ரியாக்ஷன் தான் நீ பண்ணணும். லித்தியம் ஹைட்ரைடுன்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கு வந்து மெட்டல் பாசிட்டிவ், ஹைட்ரைட் நெகட்டிவ். ஸோ இதில் வந்து திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ திஸ் வில் கம்பைன் வித் திஸ் வில் கம்பைன் வித் திஸ். ஸோ அகெயின் யூ வில் கெட் த சேம் காம்பவுண்ட். ஸோ ஹவு டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட், தட் இஸ் வெரி சிம்பிள். You can remember like this. So மூணு மெத்தட்ல you can predict the products. Always you remember. First வந்து inorganic பொறுத்த வரைக்கும் either you look at the LOS HOS stability and predict the product, or bond length பார்த்து you predict the product, or you try to create plus minus and then you create the product. Or அப்படி கிரியேட் பண்ணும்போது இருக்கிற இன்னொரு க்ளூ என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கணும். ஆக்சிடேஷன் நம்பர் வந்து LOS ஆகவும் இல்லாமல் HOS ஆகவும் இல்லாமல், LOSனா லோயஸ்ட், லோயர் இல்லை லோயஸ்ட்டாகவும் இல்லாமல் நடுவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் கேன் அண்டர்கோ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன். டிஸ்ப்ரப்போர்ஷனேஷனோட ரூல் என்ன, மைனஸில் ஒன்று வரும், ப்ளஸில் ஒன்று வரும். ஜென்ரலாக, ஆல்வேஸ் கிடையாது, ஜென்ரலாக. ஸோ 95 to 98% ஆஃப் த கேசஸில் மைனஸ் ப்ளஸ் வந்துடும். சில ரேர் கேசஸில் தான் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக உனக்கு வரும். ஒரு கம்மி ஒன்று வரும், ஒன்று ஜாஸ்தி ஒன்று வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது SO2 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. SO2 எடுத்துட்டேன்னா -4 + 4 வரும். இது வந்து இட் கேன் கோ டு +6 ஆர் இட் கேன் கோ டு +2. ஸோ இது ரெண்டுத்துமே உனக்கு ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வருது. இங்கே வந்து மைனஸ் எதுவும் கிடையாது உனக்கு அந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒரு டைப் ஆஃப் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் மாதிரி உனக்கு வரும் அது. ஸோ நம்ம இதெல்லாம் ரொம்ப ரேர், இது ரொம்ப 1 or 2 எக்ஸப்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ட்ரை டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸ். ஸோ if you can also take ammonium iodide மாதிரி phosphine iodide கூட நம்ம எடுத்துக்கலாம். phosphine iodide எடுத்துட்டு if you treat it with alkali, ஸோ திருப்பி ப்ராடக்ட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ ப்ராடக்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ என்ன ஆகும், இது கூட ரியாக்ட் ஆகும், இது கூட ரியாக்ட் ஆகும். அப்போது NaI ப்ளஸ் PH4OH இருக்கு இல்லையா, PH4OH நம்ம எப்படி எழுதலாம், யூ கேன் பிரேக் டவுன் இன்டு PH3 + H2O, காம்பவுண்ட் காம்பினேஷன் ரியாக்ஷன். எப்படி வந்து அமோனியமை நம்ம பண்ணுறோமோ சேம் வே யூ ஹவ் டு டூ இட் ஃபார் ஃபாஸ்ஃபைன் ஆல்சோ. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் என்ன வரும், NH4OH வந்துடும், NH4OH வந்துடும். அதே மாதிரி இதில் PH4OH வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ப்ரிப்பேர் த முன்னாலே நம்ம ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம். ஃபாஸ்பரஸ் வந்து ஒயிட் ஃபாஸ்பரஸ் வந்து when you treat it with sodium hydroxide it gives you phosphine பார்த்தோம் அதற்கு. ஓகே, ஸோ this is the phosphine. இது இதோட ப்ராப்பர்ட்டிஸ், phosphine வந்து அமோனியா மாதிரி உனக்கு பாண்ட் ஆங்கிள், நம்ம பாண்ட் ஆங்கிள் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். it forms sp3 hybridization. It forms sp3 hybridization with one lone pair இங்கே வந்துடும். therefore shape பார்த்தோன்னா sp3 orbitals இருக்கும். you have 3 sigma bonds that are formed here. So structure and properties, ரெண்டாவது டைப் ஆஃப் கொஷின் பி பிளாக்ல வந்து ஸ்ட்ரக்சர், ஜியாமெட்ரி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துவாங்க. ஸோ அது யூ ரிமெம்பர் திஸ். பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மியாகிடும் டியூ டு லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால பாண்ட் ஆங்கிள் பிட்வீன் தம் வில் பிகம் ரெடியூஸ்ட். இந்த இடத்துல குறைஞ்சி போயிடும். அது நம்ம அமோனியாவில் பார்த்துடணும். அமோனியாவில் வந்து 107 degrees வரும். இதிலெல்லாம் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும் சொல்லியிருந்தேன். 94 degree 95 degreeன்னு சொல்லி குறைஞ்சிட்டே வரும். தட் இஸ் நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், இது எல்லாத்துலேயும் பாண்ட் ஆங்கிள் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதோட ரீசன் நம்ம ஏற்கனவே ஹைட்ரைட்ஸில் பார்த்துட்டோம். டியூ டு த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த எலமெண்ட் இட் வில் வேரி. ஓகே, ஸோ தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபாஸ்ஃபைனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலேயும் வந்து யூ ஷுட் ரிமெம்பர் ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட். ஸோ ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்னா என்ன வரும், திஸ் இஸ் அ பேஸ், திஸ் இஸ் அன் ஆசிட், திஸ் இஸ் அ பேஸ் அண்ட் திஸ் இஸ் அன் ஆசிட். therefore it will combine. அமோனியமில் வரா மாதிரியே வந்துடும் உனக்கு. அமோனியம் குளோரைடுன்னு வரா மாதிரி இங்கே ஃபாஸ்போனியம் ஹேலைடு வந்துடும் உனக்கு. ஸோ திஸ் வில் பி ஃபாஸ்போனியம்.
phosphonium. Phosphonium இந்த நியம்னா கேட்டையான் அது, phosphonium halide. எந்த ஹாலைடு எடுத்துக்கிறோமோ அது வரும். இருக்குது யூஸ்வலாக X will be equal to ClBrI வரும். ஃப்ளோரின் வராது, அது நம்ம ஆஹா சாப்டர்லேயே பார்த்துட்டோம். ஃப்ளோரின் பீயிங் த மோஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட், அது வராது உங்களுக்கு. அண்ட் if you reacted with oxygen, what is the product? Reacted with oxygen, what is the product? So oxidation பண்ண என்ன, identify the reaction by looking at the reagent. இது வந்து O2 போட்டால் O2 is a good oxidizing agent, therefore it will oxidize. இப்போ இது இங்கே -3ல இருக்குது. ஆக்சிடைஸ் பண்ணால் நல்லா வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அது, therefore நல்லா அதை ஆக்சிடைஸ் பண்ணோம். நல்லா ஆக்சிடைஸ் பண்ணால் அது ஆசிட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. யூ ஷுட் நோ. நீங்கள் வந்து இப்போ ஆக்சைடு போட்டுவிடக்கூடாது. ஆக்சைடு நீ போடலாம், ஆக்சிடைஸ் பண்ணால் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு போடலாம். இந்த மாதிரி P2O3 இல்லை P2O5 கூட போடலாம். பட் இட் வில் நாட் ஸ்டாப் வித் திஸ் ஸ்டேஜ். இட் வில் கண்டினியூ. ஃபைனலி இட் வில் ஃபார்ம் H3PO4. So further reaction will continue like this to form final வரும். இதே மாதிரி தான் வந்து எந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டாலும் சரி, இப்போ நீ Cl2, Br2, I2 இது எல்லாமே வந்து all halides are oxidizing agents. Iodine is not a very good oxidizing agent. And HNO3 இதில் எதில் போட்டனாலும் இது நல்லா burn ஆகி it will form the corresponding acid. அந்த அதோட ஆக்சி ஆசிட்ஸ் அது ஃபார்ம் பண்ணணும் with all oxidizing agent. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து pH3. if you heat it, வெறுமனே இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன வரும், வெறுமனே கொடுத்தா என்ன வரும். ஸோ இது வந்து இப்போ -3ல இருக்குது. -3ல கொடுத்தாங்கன்னா you will have 0 ஸ்டேட்டுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து ரிலீஸ் ஆகும். இதில் இங்கே டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்கே வெறுமனை இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். இதே வந்து நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் அக்வஸ் சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா ஆக்சிஜன் வந்துடும் உனக்கு. அப்போ வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷனில் ஒரு 0வும் ஒரு ப்ளஸ் ஸ்டேட்டுக்கும் அது வந்துடும். ஸோ தட் இஸ் how we have to remember by looking at the reaction conditions எல்லாமும் பார்த்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். So similarly, if you take pH3 வந்து if you treat it with chlorine போட்டோன்னா இது வந்து 0 இருக்குது, இது வந்து -3ல இருக்குது. ஸோ உனக்கு வந்து PCl3 + HCl PCl3 and HCl ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தோன்னா இங்கே வந்து குளோரின் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இங்கே வந்து -3ல இருக்குது, இங்கே -1ல் இருக்குது. ஸோ யூ டேக் 3 HCl 3 போட்டோன்னா -3. இதில் வந்து ரெண்டுத்துலேயுமே இங்கே வந்து நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம இங்கே செக் பண்ண முடியாது. பிகாஸ் இது ஹைட்ராலிசிஸும் கிடையாது, ஆக்சிடேஷனும் கிடையாது. இது ஆக்சிடேஷன் ஆகிறதுனால we cannot check this with the oxidation number, because chlorine is a very good oxidizing agent. So depending upon the quantity of the chlorine that we add, எவ்வளோ குளோரின் போடுறோம் அப்படின்றத பொறுத்து we will have either trichloride or pentachloride, phosphorus pentachloride 3 and 5 இங்கே ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் HCl ஃபார்ம் ஆகும். ஸோ உனக்கு வெறுமனை வந்து இது மாதிரி வெறும் Cl2ன்னு கொடுத்தாங்கன்னா நம்பர் வேல்யூ கொடுக்காம இப்போ 3ன்னு கொடுத்தாங்கன்னா நீ அப்போ பேலன்ஸ் பண்ணி போடணும். இல்லை 4 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி போடணும் அதை. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் நம்ம பார்க்கணும். அது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நம்ம ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து PH3 + N2O. ஸோ PH3 + N2O போட்டால் என்ன ப்ராடக்ட் வரும். இங்கே வந்து இது என்ன இருக்குது, -2. ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பரை ட்ரை பண்ணணும். நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடச்சிடும். அதை பேஸ் பண்ணி we can try to predict the products. ஸோ இப்போ N வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது நைட்ரஜன். அப்போ அது என்ன பண்ணும், லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தால் நான் முன்னால் சொன்னேன் இல்லையா. ஸோ லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தால் என்ன பண்ணும், it cannot gain electrons, so it can only lose electrons. When it lose electrons, it undergoes oxidation, therefore it will act as a reducing agent. ஸோ அப்போது PH3 வந்து இது வந்து -3ல இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இது மாதிரியெல்லாம் we have to, these are all some clues, tips and tricks மாதிரி தான். இது ரூல் வச்சு நம்ம பண்ண முடியாது இது. அண்ட் நைட்ரஜன் வந்து it will go to 0 oxidation state, H3PO4. அதே மாதிரி if you take PH3
and plus NO. இதில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் தான் ரொம்ப ரேராக இது you will get as a question. Very rarely you will get as question. So இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா you will be able to predict the products. Okay. So இதில் வந்து சம்டைம்ஸ் இந்த கொஷின் கேட்பாங்க, ஒரு போர்டில் கூட இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஹோல்ம்ஸ் சிக்னல் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ ரொம்ப டீப் சீலெலாம் போகும்போது ஏதாவது சைக்ளோனில் மாட்டிக்கிறாங்க, இல்லை பெரிய வேர்ல்ட் பூல் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வருது அப்படின்லாம் சொன்னால் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா SOS சிக்னல்னு சொல்லுவாங்க. சேவ் அவர் சோல்ஸ்னு என்ன பண்ணுவாங்க, ஃபயர் பண்ணுவாங்க. அட்மாஸ்பியரில் வந்து ஒரு கன் ஷாட்ஸ் மாதிரி ஃபயர் பண்ணுவாங்க. இட் வில் கேட்ச் ஃபயர் அண்ட் இட் வில் க்ளோ. ஸோ அப்போ தூரத்தில் இருக்கிற ரொம்ப மேலே போய் எரியறதுனால தூரத்தில் இருக்கிற ஷிப்ஸ் யாராவது அந்த லைட்டை பார்த்தாங்கன்னா தே கேன் ஐடென்டிஃபை அந்த இடத்துல ஏதாவது ஒரு கப்பல் மாட்டின்னு இருக்குன்றது தெரியும். அதுக்கு பேர் ஹோம் சிக்னல்னு பேர். ஸோ இந்த ஹோம் சிக்னலில் என்ன பண்ணுவாங்கன்னா தே கண்டெய்ன் அ மிக்சர் ஆஃப் கால்சியம் ஃபாஸ்ஃபைடும் கால்சியம் கார்பைடு. ஸோ கால்சியம் கார்பைட்னா என்ன, இதுக்கு வந்து 4, இதுக்கு வந்து 3, இதுக்கு வந்து 2. ஸோ இதை எப்படி கிராஸ் பண்ணோம்னா இதில் Ca4C2 வரும். இதை கேன்சல் பண்ணனா Ca2C கால்சியம் கார்பைடு இருக்கும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை ரெண்டுத்தையும் ஒரு மிக்சர் பண்ணி ஒரு புல்லட் மாதிரி அதை பண்ணி அதை ஓட்டை போட்டு அதை கடலில் ஷார்ட் பண்ணி மேலே போடுவாங்க. அதை போடும்போது என்ன ஆகும்னா அது வாட்டரில் கான்டாக்டுக்கு வரும்போது when it comes into contact with water in the sea, it will produce a mixture of phosphine plus acetylene gas form பண்ணுவாங்க. phosphine and acetylene gas form பண்ணும்போது phosphine வந்து it contains the traces of P2H4 டைபோரேன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டைமராக இருக்கும் அது. this will catch fire. ரொம்ப ஹைலி இன்ஃப்ளேமபிள். இது ஹைலி இன்ஃப்ளேமபிளாக இருக்கிறதால இட் வில் கேட்ச் ஃபயர். ஸோ இது வந்து இந்த ஃபயர் வந்து இட் வில் அசிட்லின் கேஸ். நம்ம வெல்டிங் 10th படிச்சிருப்பீங்க நீங்கள். வெல்டிங்க்கு வந்து நம்ம அசிட்லின் கேஸ் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஈத்தைன். திஸ் இஸ் ஈத்தைன். CH. அசிட்லின்னா நீ ஈத்தீன்னு நினச்சிக்க போகிற, இது வந்து ஈத்தைன் இது. ஸோ திஸ் இஸ் ஹைலி இது கூட சேர்ந்து எரியும் போது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும். இட் வில் கிவ் அ வெரி பிரைட் லைட். ஸோ வெரி பிரைட் லைட்டு கொடுக்கும்போது இது அப்ரோச்சிங் ஷிப்புக்கு வந்து இது ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும். ஸோ தே கேன் ஐடென்டிஃபை த சிக்னல். ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஹோல் சிக்னல் இருக்கும். அதே மாதிரி ஸ்மோக் ஸ்க்ரீன்ஸுக்கும் வந்து இதை நம்ம நைட்ரஜனில் பார்த்தோம், ஏர் பேக் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். காரில் வந்து ஏர் பேக் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதில் நைட்ரஜனுக்கு அந்த யூஸ் வரும். பாஸ்பரஸ்க்கு வந்து இந்த 2 யூஸ் வரும். ஸ்மோக் ஸ்க்ரீன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதில். ஓகே. ஸோ இது வந்து பாஸ்ஃபைட்ஸ் பார்த்தோம். அடுத்தது பாஸ்பரஸ் ஹேலைட்ஸ் வந்து PCl3. ஸோ PCl3 வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? வெரி குட் குளோரினேட்டிங் ஏஜென்ட்னா என்ன, SOCl2 போட்டோம்னா we will have PCl3 that is getting formed. இது எல்லாம் சொல்லு சார். போன ரியாக்ஷன் அந்த வாட்டரில் கான்டாக்ட் இருக்கணுமா சார்? ஆமாம், வாட்டரில் கான்டாக்ட் வந்தால் தான் வரும் அது. ஏன்னா ஃபாஸ்ஃபைன் ப்ரொடியூஸ் ஆகணும். ஃபாஸ்ஃபைன் ப்ரொடியூஸ் ஆனால் தான் ஃபாஸ்ஃபைன் வந்து ஹைலி இட் வில் கேட்ச் ஃபயர். வெரி இன்ஃப்ளேமபிள் கேஸ் அது. நான் சொன்னேன் இல்லையா முதல்ல அந்த கூரை மேலெலாம் பாஸ்பரஸ் போட்டு பண்ணுவாங்கன்னு. ஸோ இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். அந்த ஹைட்ராலிசிஸ் வந்தாதுன்னு சொன்னால் தான் இந்த ஃபயர் நடக்கும், இல்லை தான் நடக்காது. அது எப்படி வந்து நம்ம கார் ஏர் பேக் சிஸ்டமில் வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்குறோம். ஆக்சிடென்ட் ஆகும்போது நம்ம டமால்னு போய் ஸ்டியரிங் மேலே மோதும்போது அந்த ப்ரெஷர் வந்து இட் வில் இக்னைட் த கேஸ். அப்போ அதில் அந்த ஃபார்ம் ஆகிற கேஸ் வந்து அந்த பலூனை ஃபில்லப் பண்ணி நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப மூஞ்சி வந்து அடிப்படாமல் அந்த பலூன் மேலே போய் படுத்துக்கிற மாதிரி நம்மளை பண்ணுறது இல்லையா. அதே மாதிரி இங்கே வந்து வாட்டர் கூட ரியாக்ஷன் வந்ததுன்னு சொன்னால் தான் அந்த இக்னிஷன் வந்து அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். வித்தவுட் தட் இட் ஓன்ட் ஃபார்ம். அதனால தான் அது ஷிப்பில் யூஸ் பண்ணுவாங்க. சீயில் ஓஷன்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. வி கேன் சி நிறைய படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க அதை. ஸோ அதே மாதிரி இதில் ஸோ வெரி குட் குளோரினேட்டிங் ஏஜென்ட் சல்ஃபியூராயில் தயோனாயில் குளோரைடில் யூ வில் ஹேவ் திஸ் SO2 ப்ளஸ் S2Cl2. ஸோ இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் 2-3 டைம்ஸ் இது போர்டில் கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஷுட் நோ வாட் வில் பி த ப்ராடக்ட்.
what will be the product என்றதை நீ தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக P4 + Cl2 கொடுத்தாங்கன்னா PCl3 வந்துடும். P4 + Cl எவ்வளோ குளோரின் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து பென்டாஹாலைடோ ட்ரைஹாலைடோ வரும் உனக்கு. ஸோ இதோட ஹைட்ராலிசிஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட நம்ம முன்னாலேயே ட்ரெண்டில் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ யூ வில் ஹேவ் லைக் திஸ் Cl with one lone pair. ஸோ இப்போ நம்ம இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோன்னா என்ன, when you do the ஹைட்ராலிசிஸ்க்கு நான் என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தேன், ஹைட்ராலிசிஸில் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மாறாது, காம்பவுண்ட் வந்து போலாராக இருக்கணும், and it should have d orbitals, empty d orbitals to accommodate the electron from the hydroxyl groupல அதை accommodate பண்ணணும்னு இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா ப்ளஸ் மைனஸ் இப்படி வந்துடும். ஸோ இதில் வந்து this will have the minus. அப்போ என்ன ஆகும், இதுவும் கம்பைன் ஆகிடும், இதுவும் கம்பைன் ஆகிடும். அப்போ உனக்கு என்ன ஃபார்ம் ஆகிடும், ஆசிட், அங்கே ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ யூ வில் ஹேவ் H3PO3 ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் HCl ஃபார்ம் ஆகும். ஸோ 3 குளோரின் இருக்கிறதுனால நம்ம 3 OH எடுத்துக்கணும். 3 OH எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா தான் 3 வந்து 3 குளோரினுக்கு போய் அட்டாக் ஆகும். ஸோ 3 H வந்து இது கூட கம்பைன் ஆகி ஆக்சிஜன் வாட்டர் இருக்கிறதுனால இட் வில் ஃபார்ம் H3PO3 ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரிமெம்பர் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலிசிஸ். அந்த 3 கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோ, ஹைட்ராலிசிஸோடைய 3 கண்டிஷனை நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி PCl3 + sulfuric acid, ஸோ ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் அப்படின்ற உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் இதெல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணினா தான் உனக்கு கிடைக்கும். அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சல்ஃபியூரிக் ஆசிட் எப்படி நம்ம எழுதலாம், HO சல்ஃபர், HO SO2 and OH, HO SO2 and OH. ஸோ H2SO4 நம்ம இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா ஓவில் வந்து 2 ஓவில் 2 H அட்டாச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதை நம்ம வச்சுட்டோம்னு சொல்லி இப்படி எழுதிட்டேன்னா உனக்கு அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் HO SO2, அதில் ஒரு OH வந்து பதிலாக Cl இங்கே வந்துடும். அண்ட் தென் யூ வில் ஹேவ் HPO3. இதெல்லாம் வந்து உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பட் ப்ராக்டிஸ் பண்ணி டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஈக்குவேஷனை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணு, தென் யூ வில் கெட் இட். ஸோ இது மாதிரி நான் ஐ வில் கிவ் யூ மெனி ஈக்குவேஷன்ஸ். யூ சி எதெல்லாம் உனக்கு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியறதுன்னு பாரு. இப்படி போட்டால் என்ன வரும், PCl5 வந்துடும். அதே மாதிரி if you have PCl3 + O2 போட்டால் என்ன வரும், இப்போ O2 போட்டால் இதுக்கு வந்து இதுக்கு -3 இருக்குது, இதுக்கு +3 இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், POCl3 வரும். ஸோ -3 -2 +5 வந்துடும். ஸோ ஆக்சிடேஷன்றதுனால இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் வில் பி கால்ட் அஸ் ஆக்சிடேஷன். அதே மாதிரி PCl3 + சல்ஃபர், ஆக்சிஜன் போடுற மாதிரி சல்ஃபர் போட்டிருந்தாலும் PSCl3 வந்துடும். POCl3 வந்த மாதிரி PSCl3 வந்துடும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் நம்ம எது கூட போடுறோன்றதை பொறுத்து இருக்கு. எனி ஒன் ரியாக்ஷன் கேன் பி ஆஸ்ட் இன் யுவர் டெஸ்ட் ஆர் போர்டு எக்ஸாம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் தான் உனக்கு இதில் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் அகெயின் சல்ஃபியூரைல் குளோரைடு அண்ட் தயோனைல் குளோரைடு. இதெல்லாமே வந்து வெரி குட் குளோரினேட்டிங் ஏஜென்ட்ன்றதுனால ஸோ இட் வில் குளோரினேட் டு PCl5 + PSCl3. இது எல்லாமே வந்து you have to bind. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா, இப்போ PCl3 வந்து சப்போஸ் இஃப் ஐ ட்ரீட் இட் வித் ஃபீனைல் மெக்னீஷியம் புரோமைடு, ஃபீனைல் மெக்னீஷியம் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணால் யூ ஷுட் நோ என்ன வரும். கிரிக்னாட் ரியேஜென்ட்டோட இது ஞாபகம் இருக்கு இல்லையா அவனுக்கு, என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்க இல்லையா, மைனஸ். ஸோ மைனஸ் போட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்போ உனக்கு என்ன வந்துடும், இதில் பாஸ்பரஸோட வேலன்சி வந்து 3 இல்லையா. ஸோ அதனால் ப்ளஸ் வந்து மைனஸ் கூட போடும், மைனஸ் வந்து ப்ளஸ் கூட வந்துடும். அப்போ யூ வில் ஹேவ் MgCl2 ஃபார்ம் ஆகிடும். பாஸ்பரஸ்க்கு வேலன்சி 3ன்றதுனால யூ வில் ஹேவ் PH3 ட்ரைஃபீனைல் phosphine. So this is also an important reaction. Grignard reagent கூட வர்றது உனக்கு எல்லாமே சிம்பிள். Grignard reagent கூட வந்துருச்சுன்னா நீ ஈஸியாக போட்டுடலாம். ப்ளஸ் மைனஸ் வச்சு ஈஸியாக போட்டுடலாம் அந்த இடத்துல. ஓகே, ஸோ whenever you treat it with alcohol, ஆஹா சாப்டரில் நம்ம படித்தோம். சப்போஸ் இஃப் யூ டேக் எனி ஆல்கஹால் C2H5OH + PCl3 போட்டால்
Now it will act as a chlorinating agent. It will act as a chlorinating agent. SN1, SN2 reaction la idu povum. So appo vandu you will have C2H5Cl plus H3PO3. So chlorinating agent ah irukku. So you take an acid. Acid போட்டா என்ன வரும்? If you take an acid, acid la chlorinate பண்ணா என்ன ஆகும்? இதில் வந்து பண்ணும்போது this will become the OH group வந்துடும். So you will get acyl chloride வரும். CH3 CO Cl plus H3PO3 acyl chloride வரும். ஸோ இந்த மாதிரி you will get this product. அதே மாதிரி இப்போ பென்டாஹாலைடு எடுத்துட்டேனாலும் பென்டாஹாலைடுக்கு இதே ரியாக்ஷன்ஸ் தான் எல்லாத்துக்கும். You will have similar reactions for all penta reactions. So I will stop here.